ஐயா ஸ்வீட் இப்போ சில கேள்வி மட்டும் கேட்கணுமா? இல்லை இது எடுத்துருங்க, எனக்கு சரியாக கேட்காது. க்ளோஸ் பண்ணிட்டா கேட்காது. அது ஒன்றும் சார் நான் உங்களுக்கு சாப்பிடுங்க. கொஞ்சம் கையில் எடுத்து சாப்பிடுங்க. கையில் எடுங்க. சாப்பிட மாட்டேங்க ஸ்வீட்டு. ஏன் இப்போ சாப்பிடுங்க, பரவாயில்ல. ஆமாம் நீங்கள் சாப்பிடுங்க. எப்பவும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. எப்பவும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கேள்வி தரேன். நீங்கள் இங்கே கொஞ்சம் இது தருங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? எப்போதும் ஸ்ட்ரெஸ் பண்ண மாதிரி நார்மலாக பண்ணிட்டீங்க. இப்போது எனக்கு கொஞ்சம் சவுண்டாக பேசினாங்க. இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சு. என்னங்கம்மா? இனிப்பாக இருந்தது. நான் லட்டு எப்படி இருந்ததுன்னு நான் கேட்கல. நான் லட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்கல. இப்போ நான் இதை கொடுத்துட்டு இதை கொடுத்தா இது காரமான்னு சொல்லுவேன். நான் இது எப்படி இருந்தது, இது எப்படி இருந்ததுன்னு கேட்டால் அதுக்கு நான் சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. 2 கேள்வி வித்தியாசமாக நினைக்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த அனுபவம் சின்ன மேட்ரு தான். இங்கே தான் ஆன்மீகம் இருக்குது. உங்களுக்கு அறிவில் இனிப்புன்றது கிடையாது, சுகம். உங்களுக்கு சுகமாக இருந்தது, அறிவில் இருந்தது சுகம். சரி, இனிப்பாக இருந்தது. எங்கே இனிப்பாக இருந்தது சொல்லுங்கள். எங்கே இனிப்பாக இருந்தது? கிட்ட வச்சு இல்லை இனிப்பாக இருந்ததுன்னு சொன்னீங்களா? உங்களுடைய வழிக்கே வர எந்தத்தில் எங்கே இனிப்பாக இருந்தது? எங்கே இனிப்பாக இருந்தது? சாதாரணமாக சொல்லுங்கள், யோசனைலாம் பண்ண வேண்டாம். எங்கே இனிப்பாக இருந்தது? இப்படியா சொல்லுங்க. எங்கே இனிப்பாக இருந்தது சொல்லு. சாப்பிட்டோன்னே நம்ம மைண்ட் சொல்லுங்க. இல்லை இல்லை, நீங்கள் எங்கே காதலியாக வச்சிங்க? எங்கம்மா? நாக்கில் இனிப்பாக இருந்தது. யாருக்கு இனிப்பாக இருந்தது? நீங்கள் எங்கே இருந்தீங்க? எங்கே இருந்தீங்க? என்னோட மனசு பற்றி. மனம் வேறு. மனம் ரஜினிகாந்த் படம் பார்த்தா அது சந்தோஷம், அது வேறு. இது மனம் கோஆப்ரேட் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். பட் சப்போர்ட் பண்ணும். இப்போ ரஜினிகாந்த் படம் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் படம் பார்த்தா நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு நாக்கு சப்போர்ட் பண்ணாது, கம்ப்ளீட்டாக மனம் தான். ஆனால் இப்போ நீங்கள் சுவைக்கிறீங்க, எங்கேயோ ஞாபகம் அதனுடைய இது என்டர்டெயின்மெண்ட்டு, அதனுடைய அனுபவம் கம்மியாயிடும். அதனால தான் சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது பேசக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது, நான் கூட சாப்பிடும்போது ஒரு சுவையான பொருளோ விருந்தோ சாப்பிடும்போது யாருன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி அந்த அனுபவிக்கும் போது நீங்கள் மனமே ஆஃபாயிடும். இடத்துல மனமே நினைப்பு மறப்பற்ற தன்மைக்கு வரும். நீங்கள் எந்த ஒரு சுகத்தை அனுபவித்தாலும் அந்த செகண்டு மனம் நினைப்பு மறப்பற்ற தன்மைக்கு வந்துவிடும். சப்போஸ் நீங்கள் சுவைக்கிறீங்க, நீங்கள் மனசு வச்சுக்கலாம், அங்கே உங்களுக்கு ஒரு 15% 20% தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். கரெக்டுங்களா? எந்த புலன் இன்பமாகட்டும், எதாகட்டும், ஒரு நல்ல படம்
ரிலீஸ் பண்ணுறான். ஒரு கவலையில் போய் பார்த்தா நல்லா இருக்குமா? கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடும். அது ஏன்னா எப்போ நமக்கு சுகானுபவம் ஆன்மாவில் அறிவில் ஏற்படுதுன்னா மனம் நினைப்பு மறப்பற்ற தன்மையில் இருக்கும்பொழுது தான் அனுபவமாகும். ஒரு மசாலா தோசை சாப்பிட்றீங்க, விட்டு நல்லா மென்று விழுங்குறீங்கன்னா இந்த இடத்துல சுகானுபவம் ஏற்படும் போது உங்களுக்கு நினைப்பு மறப்பு ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் நீங்கள் அதை முழுமையாக அனுபவிக்கணும். சரி, போட்டோம். இது நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தெரியாத சில ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியமே கடவுள் தான். அந்த ரகசியன்றதே கடவுள் தான். இப்போ இங்கே இனிக்குதுன்னு சொன்னீங்க. யாருக்கு இனிக்குது? உங்களுக்கு இனிக்குது. நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எங்கே எங்கே சொல்லுங்கள், எங்கே இருக்கிறீங்க? அதான் அதுதான் வல்லார் சொல்றாங்க. இருந்த திசை சொல்ல அறியேன், எங்கனம் நான் புகுவேன், யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே. இருந்த திசை சொல்ல அறியேன், நான் எங்கே இருக்கிறேன், எந்த திசையில் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியலங்க. இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நமக்கு தெரியாதா எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இங்கே பெருங்கலத்தூரில் பள்ளி பீர்க்கரையில் இருக்குது, நமக்கு தெரியாதா? ஆனால் நல்லா சொல்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியலன்ட்டு. அவருக்காக இல்லை, நம்ம எல்லோருக்கும் சேர்த்து சொல்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம் நாம் தெரியல, நம்ம எங்கே இருக்கிறோம் அதுதான் சொல்கிறாரு திருமூலர். கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பன்னாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, அண்ணாக்கு மேலே அகண்ட ஒளி காட்டி பெண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறு. இதை ஒன்று தெரிஞ்சிங்கன்னா சுத்த சன்மார்க்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்ணு, நாக்கு, மூக்கு, செவி, ஞானக்கூட்டம், தோல். தோல் வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அந்த 5 புலன்களை, தோல்ன்றது ஒரு புலன் தான், பொறி புலன் கிடையாது, அது பொறி. இது உடம்புல ஃபுல்லாக இருக்கும். மற்ற 4 இங்கே இருக்கும். இப்போது நாம் 2 பேர் யாரும் சொல்லாங்க. கடவுளுக்கு ஒரு ஐடியா, பிரம்மாவுக்கு கடவுள் வேணாம், பிரம்மாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஏன் சாமி உடம்பு எவ்வளோ பெருசாக இருக்கும்? கண் பார்க்குறது, மூக்கு வாசனை, சுவையது, கேட்குறது, எல்லாத்தையுமே தரையில் வச்சுருக்கிய. இவ்வளோ கேப் இருக்குது. எங்கள் வயிற்று இங்கே வாய் வச்சுருக்கணும்ல, ஏன் இப்படி பண்ண மாட்டேன்றீங்க? நம்ம 2 பேரும் போய் பிரம்மாவிட்ட கேட்போம். சரி, வயிறு நாம் சாப்பிட்டு எங்கே போச்சு? வயிற்றுக்கு போச்சு. ஏன் இங்கேயே வாயை வச்சு இங்கே வயிற்று வச்சு தட்டிலேருந்து ஈஸியெல்லாம் போயிடும். ஏன் இங்கே வைக்கல பிரம்மா? என்றான் உடம்புக்கு தலையே பிரதானம். இல்லைங்களா? என்றான் உடம்புக்கு தலையே பிரதானம். ஏன்? அங்கதான் ஆத்மா இருக்குது. சரி, எங்கே ஆன்மா இருக்குதோ அதை சுற்றி தான் புலன் அறிவிகளும் ஒளிரும். ஆத்மா இருக்கிற அந்த பெரியம்மா விட சொல்லிட்டாங்க. என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். ஏன்னா கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டம். இது ஞான கூட்டம்னா இது புலன் தான், மெய்ஞானம்ங்க. இது புறஞானம். இதனுடைய கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தருக்கார். அதுன்னா பழம்பொருள். பழம்னாலே வந்து கனிந்த நிறைந்த மிக 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 பழமையான அனாதியான என்றும் உள்ள அது பழம்பொருள் அப்படின்னாலே ரொம்ப ஒரு அற்புதமாக தமிழில் இருக்கிற ஒரு அற்புதம் வேறு எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிழம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் வந்து முருகப்பெருமான் நல்லா பாட்டு எழுதுறார். பாட்டு அப்படியே எழுதிட்டு புகழ்ந்து எழுதிட்டே வர்றார். எழுதிட்டு இறைவன் அனாதியானவன் இல்லையா, ஆனால் அவருக்கு பேர் குமரன். என்னன்னு பாடுறாரு? பழமுதிர் சோலை மலை கிழவோனேன்னு பாட்டார். கிழவர்களுக்கு கிழவன். அன்னைக்கு ராத்திரி முருகப்பெருமான் வந்துட்டார். கனவுல வந்துட்டார், நேரடியாகவே வந்துட்டார். என்ன நீ பாட்டு எதுன புலவரே,
அந்த காலத்து தன் முதல் சங்கமா என்னன்னு தெரியல, தலைவர் என்னை பார்த்து குமரன் இல்லாத நான் என்னை பார்த்து கிழவன்ல பாடிட்டேன். அது கடைசி வார்த்தை கிழவன் பாடிட்டே. முருகப்பெருமானே, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, வம்பிழுக்கிறதுக்கு தான் நீ வந்திருக்க. கிழம் அப்படின்னாலே பழம்னாலும் கிழவுன்னா கிழமை கிடையாது. நீ இந்த கிழமை அப்படின்லாம் கூட ஒரு நிறைய அர்த்தம் இருக்குது. அதாவது அனாதியாகவே இருக்கின்ற ஒருவன் நீ, அனாதி காலமாக இருந்து வருவேன், அதனால கிழவன் பாடுற. அது நீ சரிதான். அதை படிக்கிற பாமர மக்களே என்ன இதெல்லாம் நீ சொல்கிறது அவங்களுக்கு புரியுமா? என்ன இது கிழவனன்னு பாட்டாங்களே. எனக்கு குமரன்ற பேர் இருக்கும்போது முத்துக்குமரன் பேர் பண்ணி பழமுதிர் சொன்ன கிழவனே பாட்டியா. அதனால் அந்த இது மாற்றுது, அதை மாற்று. அதெல்லாம் முடியாது அப்பா, அதெல்லாம் முடியாது. போட்டது தான், அது பொருள் கரெக்டு தான். நான் அப்பா வெற்றி கண்டு தரந்தாரு, எரிச்சிட நீ பார்க்குறியா? முருகர் பார்த்தா சரிப்பா, புலவர்களுடைய இது தெரியும் எனக்கு. இவங்க அப்படியே தான் நிற்பாங்க. ஆனால் வேற ஒரு குமரன்ற பேர் வேற ஒரு பாட்டு பாடுறேன். இப்போ அந்த பழம்பொருள் எங்கே இருக்குன்னா அதுக்கு சித்தர் பாண்டவர் உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேலே புருவமத்துக்கு மேலே, அந்த இடத்துல உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேலே நீதமற்ற விளக்கு எரியினடி வாழைப்பெண்ணே, அறியாமல் எரியினடி வாழைப்பெண்ணே. விளக்குன்னா இந்த மாதிரி விளக்கு நினைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி விளக்கு கிடையாது. இது தீயின் அம்சம். இது தீயின் அம்சம். பஞ்சபூதங்களில் ஒரு தீயம். இதுவும் ஒரு உருவம் தான். இதுவும் ஒரு உருவம் தான். ஆனால் உள்ள இருக்கிறது ஒரு வெளி. நமக்கு தலைக்கு நடுவில் கடவுள் ஒரு வெளியாக இருக்கார். என்ன வெளின்னா இயற்கை உண்மை அப்படின்றது ஒரு வெளியாக இருக்கார். அது என்னது இயற்கை உண்மை? வரலாறு 3 வார்த்தை சொல்லுவாங்க. இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை எண்ணம். இன்னும் சுருக்கமாக குழப்பமே வேணாம். வரலாறு சொல்றது கடவுளை முதல்ல இயற்கைன்னு தான் சொல்கிறாங்க. இன்பே நன்கருளே அருள் இயற்கையிலே வைத்தாலும், இங்கே என்னை துன்பே செய்வித்தாலும் என் செய்வேன். இன்பே நன்கருளி அருள் என்கின்ற இயற்கை நமக்கு புரியலன்றதுக்காக அருள் இயற்கை, அருள் என்கின்ற இயற்கைன்னு தான் சொல்கிறார். ஏன் இப்படி இயற்கைன்னு சொல்கிறாரு? இறைவனை ஏன் இயற்கைன்னு சொல்கிறாரு? இயற்கைன்னா நேச்சுரலாக தானாக எல்லாம். இப்போது கடவுள் மறுப்பை கொள்கையாளர்கள் கூட ஏன்னா இந்த பூமி சுற்றுது, ஒரு நாளைக்கு நீ கடவுள் இல்லைன்றிய 1 மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் 1 மணி நேரம் சுற்றினே இருக்கு. இந்த பூமி இப்போ சுற்றிட்டு இருக்கு. சரி, இதாவது பரவாயில்ல. அதே 1 மணி நேரத்துக்கு 1,07,000 கிலோமீட்டர் வேகத்தில் நீளட்ட பாதையில் சூரியனை சுற்றணும். ஒரே மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் தன்னை சுற்றுற வேகம் 1670 கிலோமீட்டர். இங்கேருந்து டெல்லிக்கு போயிடும், 1 மணி நேரத்தில் டெல்லிக்கு போயிடும். அது கூட பரவாயில்ல. 1 மணி நேரத்தில் 1,07,000 கிலோமீட்டர் வேகத்தில் அது இடம் விட்டு இடம் நகரும். நமக்கு எதனா ஷேக்கிங் இருக்கா? நான் ஒரு முறை ரோட்டில் போயிட்டு இருந்தேன். ஒரு பையன் வந்தான். சார் எங்கே சார் போகிறீங்க? அந்த தனியாக நடந்து போகிறேன். அந்த இடத்துல அந்த கல்யாண மண்டபம் உட்காருங்க சார், நான் அங்கே தான் போகிறேன். சரி உட்காந்தேன். ஒரு 1.5 கிலோமீட்டர். அவன் அறியாது பையன், 18 வயசு பையன். கழுத காது முறுக்கிற மாதிரி முறுக்கிறான். அது ஓடுது 90 100ல். என்னடா இப்படி போகிறேன்னா, என்ன சார் பயமாக இருக்காது? இல்லை பயமாக இருக்காது அப்படின்னா, என்னை நம்பி 2 பசங்க இருக்காங்க, கல்யாணம் வர பண்ணோம், இப்படி இது பண்ணுறியா? சார் எனக்கு வண்டி எடுத்தால்
80-90 ஓட்டினா தான் ஓட்டின மாதிரி இருக்கும். எப்பா என்னை இறங்கி விட்றா எப்பா சாமி, என்னை இறங்கி விட்றப்பா, நீ உனக்கு ஓட்டின மாதிரி இருக்கும், நானும் போயிட்ட மாதிரி இருப்பேன் இறங்கிட்டேன். ஆனால் நமக்கு எந்த சின்ன ஷேக்கிங் ஆகுது இல்லையே. கடவுளின் இடம் பாரு அரணிவர், அது தானாக சுற்றுதுப்பா, இதெல்லாம் தானாக நடக்குது. இதுக்கெல்லாம் இதெல்லாம் மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு நீ நிரூபித்து காமிக்கிறியா? ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்ட்டான். அது காரணம், என்னைக்கு கடவுள் இருக்குதுன்னாலும் அன்றைக்கே இல்லைன்ற பார்த்து அன்றைக்கி வந்துச்சு. அன்றைக்கி என்ன கழகம் மன்ற ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை. அப்போ அது அங்கீகரிக்கப்படாத ஒரு இதாக இருக்குது. இப்போ அதுக்குன்னு அங்கீகரிக்கிறாங்க. அதனால் ஆனால் வளன் பெருமான் சொல்கிறது, கடவுள் இல்லை அப்படின்ற ஒருத்தருக்கான், கடவுளை நம்புறவன் ஒருத்தருக்கான். கடவுளை நம்புறவன் ஆஸ்திகன், கடவுளை இல்லைன்றவன் நாத்திகன். இவங்க 2 பேரை பற்றி திண்டுக்கல் சுவாமி சரவணா சொல்கிறாங்க. தண்டவாளத்தினுடைய 2 தரங்கள் ரெண்டுமே ஒன்று தான். இதில் போகிற ரயில் கிழக்கு தான் போய் பழம் தள்ளி விடும். அந்த முருகனை தான்மா நம்பினேன், 10 லட்ச ரூபா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணேன், அந்த முருகனை தான் நம்பினேன். அடுத்தல அவன் கை விட்டுட்டான். நம்பிக்கை அப்படின்ற சொல் சந்தேகம் அப்படின்னு அதுக்கு பின்னாடி. நம்பிக்கைன்னா கிளாரிஃபிகேஷன் கிடையாது. நான் நம்புகிறேன், அவன் நல்லவன் நம்புகிறேன், ஆனால் தெரியாது நான் நம்புகிறேன். கடவுளே காப்பாற்றுவாருன்னு நான் நம்புகிறேன், கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன், ஆனால் தெரியாது. அவன் நம்பலை இல்லை, இவனுக்கு சந்தேகத்தோடு. நம்பிக்கை அப்படின்னாலே எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் கடவுள் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கடவுள் நினைக்க முடியாது. அதனால் நீ யாரு நீ தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் கடவுள் இருக்கிறாரா இல்லைன்னு சொல்லிட்டு நீயே முடிவு பண்ணிக்க. நீ யாரு நீ தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டா நீ கடவுள் இருக்கிறா இல்லைன்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிக்க. அதான் இறைவன் சொல்றாரு வரலாறு, உன்னைப்பார், முதல்ல உன்னைப்பார், உனக்குள்ளே என்னைப்பார், ஊரை பார்த்து. ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இங்கே இந்த கோயில் அந்த கோயில் இந்த கோயிலாம் தேடிக்கிட்டார். நீ எடுத்த உடனே என்னையும் பார்க்க முடியாது. முதல்ல நீ யார், நீ யார், நம்ம யாரை நம்ம எப்படி பார்க்கறது, என்ன நான் எப்படி பார்க்கறது சொல்லுங்க. என்னை நாம் எப்படி பார்க்கறது? இப்போ ஸ்வீட் சாப்பிட்டீங்க இல்லைங்களா, இப்போ இந்த மேட்ரு போகும். ஸ்வீட் சாப்பிட்டீங்க இல்லைங்களா, இது வயிற்றுக்கு தானே போச்சு, வயிற்றுக்கு தானே போச்சு. இப்போது இந்த பொருள் இருக்கு, இது லட்டு, இதுக்கு ஒரு தன்மை இருக்கு, இனிப்பு தன்மை. இதை பிரிக்க முடியுமா? இந்த லட்டில் இதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, இந்த தன்மையை தனியாக பிரிக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? தண்ணியில் போட்டால் அதோட தன்மை தன்மை இனிப்பு தான், டிஸ்ட்ரிபியூட் ஆகுமே தவிர தன்மை போக அரைஞ்சிடும். அது தண்ணி அந்த தன்மையை எடுத்துக்கும். ஓகேங்களா? அந்த தன்மையை தண்ணி எடுத்துக்கும். அப்போ தண்ணி தன்மை கிடையாது. எதையுமே இப்போ பூ இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் தண்டவாளம் இரும்பு தயார் பண்ணுற ஃபேக்ட்ரியில் போய் நின்னீங்கன்னா கூட அங்கே ஒரு வாசனை வரும். எல்லாத்துக்கும் தன்மை. மண்ணு கூட வாசனை இருக்குது, ஆனால் அவ்வளோ சாதாரணமாக பார்க்க முடியாது. சும்மா லேசாக ஒரு நிமிஷம் மழை பெஞ்சு விட்டு பாருங்கள், நல்லா மண் எல்லா பொருளும் தன்மை. ஏப்பா அவன் மோகன் ராஜ் எப்படி ஆளு அது ரொம்ப பராமரிச்சோம்ப்பா, மோசமானவன் ஒரு தன்மை. ஏமா அவன் சிவராஜ் எப்படிப்பா, ரொம்ப நல்லவன்ப்பா, தங்கமானவன்ப்பா, ஒரு
தன்மை, மனிதனுக்கும் தன்மை இருக்குது, பொருளுக்கும் தன்மை இருக்குது. இப்போ இந்த சுவையான பொருள், இனிப்பு, லட்டு, இதனுடைய தன்மை வந்து நல்லா கேட்டுங்க. இப்போ இதன் மூலம் ஈஸியாக ஆன்மா வரையலாம், நம்ம அறியலாம். ஆன்மான்ற வார்த்தை கூட வேண்டாம். ஏன்னா ஆன்மான்னா கடவுள் மறுப்பு கொள்கையால் வந்துடும், அடப்படவங்கள வேலை. அந்த வார்த்தையே வேண்டாம். நம்ம அறிவிக்கலாம். நான் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அதுக்காக நம்ம விசாரிப்போம். இப்போ இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டு. இப்போ தன்மையே தனியாக பிரிக்க முடியாது, லட்டு தனியாக பிரிக்க முடியாது. சரி, இப்போ இது எங்கே போகுது? நீங்கள் சாப்பிட்றீங்க, லட்டு வயிற்றுக்கு போயிடுச்சு, லட்டு வயிற்றுக்கு போயிடுச்சு. அதனுடைய தன்மை இனிப்பு வந்து நாக்கு வயா, நாக்கு மூலமாக வேற எங்கேயோ போகுது. அந்த பாயிண்ட் தான் நம்ம போனோம். வேற எங்கேயோ போகுது. அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, சுகத்தை அனுபவிக்கிறீங்க. ஒரு சுகத்தை அனுபவிக்கிற ஒரு ஆள் நமக்கு தெரியல. அந்த சுகத்தை அனுபவிக்கிற ஆளு தான் தலைக்கு நடுவில் இருக்காங்க. தலைக்கு நடுவில் அது எது ஒன்றையுமே அங்கே தான் போகுது. அப்போது இந்த தன்மையை எது பிரிக்குது? அதுதான் நாக்கு. இதுதான் மெஷின். இது மெஷின். இந்த மெஷின் பிரிக்குது. எப்படி பிரிக்குது? அதுதான் அற்புதம். இயற்கையில் இருக்கிற ஒரு அற்புதம் ஆண்டவருடைய செயல். அந்த அற்பெருஞ்சோதி நடராஜர் அவருடைய செயல் நம்முடைய இந்த உடம்புக்குள்ள பல லட்சம் கோடி 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 சக்திகள் சதா ஒவ்வொரு வினாடி இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த நாக்கில் சாதாரணமாக 7000 5000 டேஸ்ட் பட்ஸ் சுவை உணர்கின்ற கூம்புகள். அது கறிதான், அது மாமிசம் தான். அது ஒரு செல்லு. அந்த செல்லுக்குன்னு தனிப்பட்ட சக்தி. அது அந்த வேலையை பண்ணும். அது என்ன பண்ணோம்? லட்டு சாப்பிட்டு மசாஜ் பண்ணிட்டு அது கம்ப்ளீட்டாக வந்து வயிற்றுக்கு போயிடும். அது ஒரு சின்ன கூறு கூட மூளைக்கு போக முடியாது. சின்ன கூறு ஒரு அணுவளவு மூளைக்கு போகணும், சத்து போயிடும். மூளைக்கு எதுவுமே போகவே போகாது. அப்படி மீறி அண்ணாக்கு வழியோ அப்பவும் அது வழி கிடையாது. அப்படி போய்ட்டு நம்ம சத்துருவோம். ஒரு பிரச்சனையாகி கோமா ஸ்டேஜுக்கு போகிறோம். எதுவுமே போகக்கூடாது. தண்ணி மட்டும்தான் உள்ள தானாக சேரும். அது மட்டும்தான் சேரும். அது சளியாகிடும். மற்றபடி ஃபுட்டு ஐட்டம் எதுவுமே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சில விக்கல் வந்துடுச்சு, குழந்தைக்கு விற்கிறோம், மேலே தட்டுவோம், ஆனாலும் அது போகாது. ஆனாலும் அடைச்சிக்கும். இந்த இடத்துல போய் அடைச்சிக்கிச்சோன்னா என்ன ஆகும்? சுவாச கூட அடிபட்டு குழந்தை உயிர் போனாலும் போயிடும். அதனால சொல்கிறமே தவிர மற்றும் மூளைக்கு போகாது. அப்போது இந்த லட்டு அந்த பொருள் உள்ளே போயிடுச்சு. அதனுடைய தன்மையை அது பிரிக்குது. அந்த உணர்வு கூறுகள். இப்போ நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா, வாயில் போட்ட வரையில்னா நமக்கு லட்டுன்னு பேர். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கெமிக்கல். அது ஒரு கெமிக்கல் கடை. அந்த டேஸ்ட் பட்ஸ் ஒன்றில் அது ஒரு கம்ப்யூட்டரைஸ். அதை பற்றி படிக்கணும்னா அது நிறைய படிக்கணும். இவ்வளோ புக்கு படிக்கணும். டேஸ்ட் படிக்கணும். அதில் இருக்கிற செல், அதில் பல பகுதிகள், அதில் அவுட்டர் செல்லில் ஒரு இது புரோட்டீன் மாலிகுல் ஃபார்ம் ஆகி இதோ அதுவும் இந்த லட்டுன்னு இல்லை, எதை நம்ம சாப்பிட்றோமோ அதுவும் ரியாக்ஷன் ஆகி டெம்பரவரியாக ஒரு மாலிகுல் ஆகி அதனுடைய தன்மை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலாக மாறும். எலக்ட்ரோ கெமிக்கல்ஸ். இது எம்பிபிஎஸ் டாக்டர் தான் படிக்கணும், அவங்களுக்கு தான் சம்பந்தம்னு கிடையாது. நமக்கு நடந்தது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எம்பிபிஎஸ் டாக்டர் வேலை, அவனுக்கு தான் இந்த சம்பந்தம்னா கிடையாது. நம்ம அவுட்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கினே ஆகணும். அது என்ன பண்ணுது? இந்த தன்மையை எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல் அப்படின்னா தமிழில் ஒரு சமிஞ்சையை மாற்றுது. அவள் தான் ஒரு சமிஞ்சைன்னா ஒரு தகவலாக மாற்றுது. ஒரு தகவல். ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் போய் பார்க்கணும். உலக மக்கள் அதை அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறான், ஃபோட்டோ எடுத்து ஒளிபரப்புகிறான்.
இந்த வெட்ட வெளியில் எலக்ட்ரோமைல் போகுது. இப்போ அது தகவல் தான். அந்த மாதிரி அது அதை விட மைன்யூட்டானது வந்து இது இப்படி இருந்தது. நீங்கள் எத்தனை சாப்பிட்டாலும் கரெக்டாக அதுக்கேற்ற டெம்பரவரி கெமிக்கல் ஃபார்ம் ஆகி அதை எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல் இதுக்கு ஒத்த தகவல் தான் போகும். இதுக்கு ஒத்த தகவல் போகும். தகவல் போயிட்டு அது வந்து இந்த நாக்குக்கு அடுத்து உள்ளே வந்து மூளைக்கு கனெக்ட் ஆகுது. எல்லாம் நம்ம அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நியூரான்கள் எல்லாம் மாமிசம் தான். ஆனால் அந்த செல்லு அது ஒன்று கம்ப்யூட்டர் மாதிரி ஒன்று. அது லட்சக்கணக்கான நியூரான்கள் மூளைக்கு போகுது, அந்த ஒயர் மாதிரி. இது எல்லாம் ஒரு செகண்டில் எல்லாம் முடிஞ்சு போதும் உள்ளே போய் இந்த தகவலை கொண்டு போய் இது வரையில் தான் விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன இது அங்கே போய் நாம் அங்கே தான் சுவையை உணர்றோன்றான். பெருமூளையில் தான் நாம் சுவையை உணர்றோம், நாக்கில் ஒன்று நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு விஞ்ஞானி இந்த நூற்றாண்டில் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். எங்கே உணர்றோம்? பெருமூளையில் உணர்றோம். அப்போ உணர்கிற ஆள் அங்கே தானே இருக்கான். அப்போ என்ன உருவத்தில் இருக்கான்? உணர்ற ஆள் அங்கே தான் இருக்கான். அங்கே தான் உணர்வுன்னு சொல்லிட்டு அத்தோடு திரும்பிட்டான். அதுக்கு மேலே அவனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ உணர்ற ஆள் அங்கே தானே இருக்கான், மூளையில் இருக்கான். அவன் என்ன உருவத்தில் இருக்கான், என்னவா இருக்கான்? அறிவு. அந்த அறிவை பார்க்க முடியாது. அந்த அறிவை பார்க்க முடியாது. அறிவு அல்லது உணர்வு இங்கே தான் ஆன்மீக தொடங்கும். எங்கே தொடங்குதுன்னா இது நம்ம பண்ணுறது சாதாரண ஒரு விசாரம். இது அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிக்கணும். இதெல்லாம் பாட புத்தகங்களில் ஆரம்பத்திலே குழந்தைகளுக்கு சொல்லிட்டா இப்போ நடக்கிற அக்கிரமம் நடக்காது. இன்றைக்கி ஃபேஸ்புக் எடுத்து பாருங்கள், இல்லை பேப்பர் எடுத்து பாருங்கள், யூடியூப் எடுத்து பாருங்கள். நல்ல நியூஸ் எதனா ஒரு நாள் ஒருத்தான். நல்ல நியூஸ் ஒன்றே ஒன்று. இவன் அம்மா 500 கோடி கொள்ளடிச்சான், அவன் 500 கோடி கொள்ளடிச்சான், இங்கே இதாச்சு, அங்கே இதாச்சு, இங்கே வெள்ளம் அங்கே வெள்ளம், அவன் ஆண்டு குண்டு போட்டான், இந்த பார்ட்டி இவனுக்கு அந்த சமயத்துக்கு அந்த சண்டை. ஒரே நல்ல செய்தியே கிடையாது. காரணம் கல்வி சரியில்லை, கல்வி முறை சரியில்லை. எடுத்தோடனே A² B² C² சொல்லிட்டு தான் அவன் மெக்கானிக்கலில் கொண்டு போகிறேன். சோத்துக்கு எடுத்தோடனே நீ சோத்துக்கு நீ எப்படியாவது பண்ணிங்கன்னா தூங்குறது. இதுதான் நான் சொல்கிறோம். ஒரு நம்ம அறிகிறோம், நாம் நம்முடைய கல்வி எப்படி இருக்கணும், எதிரில் இருக்கிற பொருளை நம்ம அறிகிறோம். இதை உடம்பை பார்க்குறோம், உடம்புல அதை பற்றி பார்த்திங்கன்னா அது MBBS தனி. இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக்கல், புரோட்டான், நியூட்ரான், அது இன்னும் இது போல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு, ஆற்றல், சூரிய வெப்பம், ரேஸு, இன்னும் எத்தனையோ இருக்குது. எல்லாம் வெளியில் இருக்கிறது அறிகிறோம். இந்த அறிகிறவன் யார்? அறிகிறவன் யார்? எங்கிருந்து வந்தான், எப்படி வந்தான், திடீர்னு வந்துட்டோமா, டேட் ஆஃப் பர்த் சும்மா வருஷம் மட்டும் சொல்லுங்கள். என்னம்மா 90யா? சரி, 90க்கு முன்னாடி எங்கே இருக்குது? தெரியாது இல்லைங்களா? இது எத்தனையோ யுகமாக பல கோடி யுகமாக இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இப்போ எனக்கு வந்து 1964க்கு முன்னாடி இந்த உலகம் எப்படின்னு எனக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது. உங்களுக்கு 90க்கு முன்னாடி எனக்கு தெரியாது. 90க்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்களா இல்லையா அதுவும் தெரியாது. அதுவும் தெரியுமா? இருந்தீங்கன்னு தெரியாது. அதுவும் இல்லை, நம்ம அனுபவத்தில் நான் கிடையாது. இருந்ததுன்னு அந்த உலகம் எப்படின்னு தெரியும். இது இப்போதைக்கு இதுதான் நம்முடைய அனுபவம் இல்லைங்களாம்மா? ரைட்டு. 1990 என்ன மாதம்? என்னம்மா? சரி, நீங்கள் இந்த உலகத்தில் எந்த வினாடியிலிருந்து இருக்க தொடங்கினீர்கள் என்பது ஞாபகம் உங்களுக்கு?
எந்த வினாடியிலிருந்து எந்த வினாடியிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகுனீங்க? எப்போதுலேருந்து நீங்கள் இருக்க தொடங்கினீர்கள்? ஒரு 2.5 வயசு. என்னவா? 2.5 வயசு அப்போ நம்மளுக்கு ஞாபகம் பார்த்துக்கிறாங்க. புரியல. 2.5 வயசுல வந்து ஞாபகம் இருக்கும். இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் பிறந்த உடனே ஒரு 3-4 மாதத்துக்கு எதையுமே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். நமக்கு அதை பற்றி தெரியாது. தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தாய்ப்பால் மட்டும். ஆனால் 5 புலன்களும் பிறந்த அந்த செகண்டே ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் தேன் விட்டீங்கன்னா நல்லா சாப்பிடும், சுவைச்சு சாப்பிடும். அப்போது அந்த அனுபவிக்கிற உணர்வு வந்துடுச்சு இல்லையா? அந்த உணர்வு நல்லா திங்க் பண்ணிப்பாங்க. அந்த உணர்வு எப்படி வந்தது? அந்த உணர்வு எப்படி வந்தது? எப்பொழுது வந்தது? ஜீன்ல இருந்து. அம்மா அப்பா ஜீன்ல இருந்து வருது. அதை ஒத்துக்க முடியாது. ஏன் சொல்ற கேட்குறீங்களா? அதுக்கு சொல்ல, நான் பிறந்தது அம்மா அப்பா. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், உபசாரத்தால் பெற்ற தாய் தந்தை என்பான். புரியுங்களா? உபசாரம் vs உண்மை. உண்மைக்கு எதிர்ச்சொல் உபசாரம். உபசாரம் நம்முடைய அம்மா அப்பா மகன் இதெல்லாம் நீங்கள் சொல்லுடைய உபசார வார்த்தை, அது உண்மை கிடையாது. நம்முடைய உண்மையான தாய் தந்தை வந்து மெய்ப்பொருள் தான். எப்படி நான் பார்ப்போம். இப்போது இந்த உடம்பு சோற்றினுடைய தன்மாற்ற நிலை தான். நான் நேற்று சாப்பிட்ட இட்லி, தோசை, களி, சப்பாத்தி இதெல்லாம் உள்ளே சாப்பிட்டு அதனுடைய சத்தம் சேகரித்து உடல் ஆற்றலுக்கு கொஞ்சம் கொடுத்து உடல் வளர்ச்சிக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் மிச்சம் மலமாக்கிறது. மலமாக்கிறது அதிகம். ஆக இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு பொருள் வைக்கிறோம், 10 நாளைக்கு பழத்தை வைக்கிறோம், அழுகாமல் இருக்கும். இது ஒரு ஃப்ரிட்ஜு. அதில் வந்து கம்மியான டெம்பரேச்சர், இதில் வந்து பாடி டெம்பரேச்சர். இந்த பாடி டெம்பரேச்சரில் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை உள்ளே வச்சுட்டா இந்த கறி அழுகாது. இந்த கறி அழுகாமல் அப்படியே இருக்குது. அந்த இருந்தாலும் ஒரு செகண்டுக்கு பல லட்சக்கணக்கான செல்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன, புதிய செல்கள் பட்டு கொண்டே இருக்கின்றன. நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் நீங்கள் கிடையாது. டோட்டலாக நீங்கள் வேறு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் நியூஸ் பேப்பரில் இந்த உண்மையில ஏன் இந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கினா தான் நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்னென்னா, துன்பம் இல்லாத இன்ப வாழ்வில் வாழலாம். உண்மையை தெரிந்து கொண்டால் நமக்கு நோய் நொடி இல்லாத, கவலை இல்லாத, நல்ல ஒரு இன்பமான ஆனந்தமான நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். அப்போது நாம் சாப்பிட்றோம். இப்போ நான் இட்லி சாப்பிட்றேன், தோசை சாப்பிட்றேன், என்னுடைய ஒய்ஃபும் சாப்பிட்றேன். இது என்ன சாப்பிட்ட பிறகு இதில் இருந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்ஸு எல்லாம் உள்ளே போய் அது ஆற்றலாக மாற்றிக்கிது, அன்றாட வேலைக்கு கொடுத்துட்டு அது தனி. இது இல்லாமல் உடல் வளர்ச்சியில் அன்றாட செல்கள் அழியுது இல்லைங்களா? அதை வந்து புது செல்லை வந்து போடணுமே, அதுக்கு செல்களாக மாறும். நான் இப்போ சாப்பிட்ட சாப்பாடு 200 டைப் ஆஃப் செல்களாக மாறுகிறது. விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. இது நமக்காக தான் சொல்கிறாங்க. அவன் பற்றி சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. இது உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சாகணும். ஒவ்வொரு சராசரி மனிதனும் நம்முடைய பிண்டத்தில் என்னென்ன உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது எம்பிபிஎஸ் டாக்டர் மட்டும் கிடையாது. 200 டைப் ஆஃப் செல்ஸாக மாறும். இப்போ எலும்பு செல் அதுவாக மாறும். இதே சாப்பாடு தான். இதே சாப்பாட்டிலேருந்து எலும்பு செல். இதயம் இருக்குது, இதயத்துக்கு தனி செல். கிட்னி இருக்குது, கிட்னிக்கு நெஃப்ரான்கள் பேர். நெஃப்ரான்கள் வந்து இந்த கிட்னியில் 10 லட்சம் நெஃப்ரான்கள் இருக்கான் டாக்டர் சொல்லுவாங்க. இந்த கிட்னியில் 10 லட்சம் நெஃப்ரான்கள். ஒரு ட்ராப்பை
ரத்தத்தை ஒரு 10,000 நெஃப்ரான்கள் பங்கு போட்டுக்கும். பங்கு போட்டு அதை கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணும். நம்ம வீட்டில் போடுற ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, அதோட அது வந்து ரொம்ப சிம்பிள். அது உப்பை எடுத்துடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்யாது. இது அப்படி கிடையாது. அதுபோல் 1000 மடங்கு அதிகமான வேலை கம்ப்யூட்டரைஸ்டு. இப்போ சப்போஸ் அதிகப்படியாக வைட்டமின் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தோட்டத்தில் கீரை கிடைக்குது, டெய்லி கீரையாக சாப்பிட்றீங்க, ஒரு குறிப்பிட்ட வைட்டமின் அதிகமாகிடுச்சுன்னா அது வியாதியாக வந்துடும். அது என்ன பண்ணணும், நெஃப்ரான்கள் அதிகமாச்சுன்னா அது கம்ப்யூட்டரைஸ்டு ஆட்டோமேட்டிக்காக வெளில தள்ளுது. இப்போ நீங்கள் தொடர்ந்து பாலே நிறைய சாப்பிட்றீங்க, கேல்சியம் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கும் மூளைக்கு கனெக்ஷன் இருக்குது, அதுக்கு பண்ணு. அதையும் மீறி விதின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து தடுக்க முடியாது. அப்போ அது வந்து பிரச்சனை பண்ணும், ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதையும் மீறி நமக்கு விதின்னு ஒன்று துன்பப்படணும்னு சொன்னால் அது அங்கே வேலை செய்யாது. எல்லாம் ஒரு சிஸ்டத்துலேயே அது இறைவன் இதை வச்சுருக்கார். எதுக்கு சொல்கிறேன்னா, எத்தனை செல்களாக மாறும். நரம்பு அது தனி செல், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தன்மை. அப்படி 200 டைப் ஆஃப் செல்லில் ஒரு டைப் ஆஃப் செல்லு தான் விந்து செல். நான் சாப்பிட்ட இட்லி தான் விந்து செல்லாக, உணவே விந்து செல்லாக மாறும். இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு அதுவே கருமுட்டையாக மாறும். கருமுட்டை வந்து உடல் வளர்ச்சிக்கு மட்டும்தான், அதில் உணர்வுலாம் கிடையாது. இது அதில் சேர்ந்தாதான் உணர்வு கிடையாது. அதில் பெண்ணியல் 4, அதில் அது அற்புதம் அதில் வரும். ஆணிடை 3, பெண்ணிடை 4 அதில் வரும். ஆணிடை வந்து பிரகிருதி, ஆகாசம், அறிவெல்லாம் இருக்கும். பெண்ணுக்கு 4 வந்து அப்பு, வாயு, அந்த 4 பூதங்கள் இருக்கும். இதில் வந்து ஆணுக்கு ஆகாச பூதம், அறிவு, பிரகிருதி இருக்கும். அதனால் இதுதான் மெயின். ஒரு ஆன்மா வந்து இதில் தான் இருக்கும். இப்போது அந்த செல்லை எடுத்துக்கிட்டால் விந்து செல்லை அதை ஆராய்ச்சி பண்ண எவ்வளோ பெரிய பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒன்றுத்துக்குள்ளே குரோமோசோம். ஒரு ஆண், ஒரு தந்தை, ஒரு தாய், அது சேருகின்ற போது உருவாகும் குழந்தை. 3 மில்லி சுக்கிலமானது தாய்க்குள்ள போகும், 3 மில்லி. இங்கே இருக்கிற எதுக்கு சொல்கிறேன்னா, இறைவனுடைய அருட்சக்தியானது எப்படியெல்லாம் நமக்கு உதவி, ஒவ்வொரு வினாடி ஒரு இடம் 2 இடம் இல்லை, இது மொத்தமே சக்தி களம், ஆற்றல் களம். அதனால தான் வந்து போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய பெருங்கோதில்லை அவன் எங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ரியலைஸ் பண்ணணுமே, அதுக்காக உருகணுமே. அதான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த நெகிழ்ச்சி வரும், பாட்டு படிச்சு வராது. அப்போது ஒரு செல்லு 3 மில்லி சுக்கில உள்ளே போகும். இங்கே இருக்கும்போது அது இந்த இது மாதிரி இருக்கும், தவளை பரட்டு இருக்குல்ல, அந்த இது சொல்லுவாங்க, தவளை சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வேல் இருக்கு இல்லைங்களா, தலைப்பு வேல் மாதிரி தான் இருக்கும். அந்த அதை ஒரு விந்து செல்லை பார்க்க முடியாது. ஒரு 1000 சேர்ந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது ஒரு ட்ராப் ஆஃப் விந்து செல்லே ஒரு 10,000 விந்து செல் இருந்தால் தான் அது ஒரு ட்ராப் வரும். அதுவே நான் சொல்கிறதே கம்மி, 10,000 20,000 செல்கள் சேர்ந்தால் தான் நம்ம ஒரு ட்ராப் ஆகி கண்ணில் பார்க்க முடியும். அவ்வளோ மைன்யூட், அது கணக்கே பண்ண முடியாது, அவ்வளோ மைன்யூட்டு. அது உள்ளே போகும்போது நமக்கு கணக்கு 3 மில்லி. ஆனால் விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க 5 கோடி 5 கோடி தனித்தனி விந்து செல், ஒவ்வொன்றுத்துலேயும் ஆன்மா இருக்கு, ஒவ்வொன்றுத்துலேயும் ஆன்மா இருக்கு. ஆன்மா இல்லாத விந்து செல் இருக்கவே முடியாது. ஆனால் அது சத்திரம் 5 கோடியில் ஒரே ஒரு முட்டை தான். நியாயமாக பார்த்தா பிரம்மா 5 கோடி விந்து செல்லுக்கு 5 கோடி முட்டை, ஒரு முட்டை வேலை வைக்கிறேன். 5 கோடியில் 3 கோடி விந்து செல் வந்து இங்கே வந்து அசையவே கிடையாது. சுக்கில பையில் இருக்கும்போது அசையாமல் இருக்கும். ஆனால் உள்ளே போயிடுச்சோன்னா
அது கரெக்டாக போய் அந்த முட்டையில் போய் டம் 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 போதும் 3 கோடி செல்கள் முந்திக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு போயிடும். அந்த வாழை ஆட்டிக்கிட்டு அந்த வாழை குளுக்கோஸ் ஆற்றல் இருந்து அது இயற்கை ஆட்டு. அது எப்படி ஆட்டுது? அது யார் கண்ட்ரோல் ஆடுது? அது கரெக்டாக எப்படி முட்டையை போய் குத்தணும் போது அந்த திசையை நோக்கி போகுது. எவ்வளோ ஒரு அது பாருங்கள் இறைவனுடையது. இதெல்லாம் தானாக நடக்குதுங்களா விஞ்ஞானி? இதெல்லாம் தானாக நடக்குது. அதாவது தானான்றது தானானாவே இறைவனுக்கு பேர் தானாதான். தான் ஒரு தானாய் தானே தானாய் ஊனுயிர் விளக்கும் ஒரு தனி பொருள். இதை சொல்கிற அந்த தானா இறைவனுக்கு பேரே தானாதான். தானானா நானானா அந்த மாதிரி வரும். ஆக இப்போ இந்த 3 கோடி 2 கோடி பின்னாடி தங்கிடுமா. அதனால் போக முடியாது. அந்த ஜனத்தில் இந்த மெக்கால போகிறாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு வருஷம் 100கணக்கான பேர் இறந்துடுறாங்க. அப்படி இறந்துட்டா புனிதன்னு விட்டுறாங்க. ரொம்ப கொடுமை. இது அப்படி இல்லையே. இது 5 கோடி ஒரு முட்டையை பாருங்கள். இது அநியாயம் பண்ணுறாரு பிரம்மா. போய் பேசணும் அவர்கிட்ட. 5 கோடி செல்ல போய் மோத விட்டா என்ன பண்ணுறது பாவம். எல்லாம் அந்த மனித பிறவிக்காக அலையுதுங்களாம். மனித பிறவி வேறு 1000ல் ஒருவன் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் 5 கோடியில் வருவார். அடியேன் 5 கோடியில் வருவார். ஐயா 5 கோடியில் வருவார். அம்மா 5 கோடியில். உண்மை கதை. நீங்கள் வேணால் இதில் பாருங்கள், கூகுளில் எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். எல்லாமே அந்த மெட்டா பாருங்கள். இப்போல்லாம் எல்லாருக்குமே ஈஸியாக இறைவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் இந்த விசாரம் கிடையாது. இறைவனுடைய ஆற்றல் பற்றி இன்றைய விஞ்ஞானிகள் மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்போது சரி உள்ளே போயிட்டு இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும். அந்த ஒரு சிறிய இடத்துக்குள்ளத்தான் அறிவு. அதுதான் நம்முடைய உண்மையான மூல உரு. நம்முடைய மூல உரு ஒரு கடுகளவு ஒரு ட்ராப்பில் 20,000 30,000 பிரிங்க. ஒரு மிளகளவு எடுத்துங்க. அதில் எவ்வளோ செல் இருக்குன்னா 30,000 40,000 செல் இருக்கு. ஏன்னா 3 மில்லி சுக்கில ஸ்பேமில் 5 கோடி அப்படின்னு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். அப்போ மிளகளவில் எவ்வளோ இருக்கும்? மினிமம் வந்து 30,000 இது சொல்லு. அதில் ஒரு பக்கம் நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? அதில் அது தலைப்பட்ட மாதிரி இருக்கும். தலை, பாடி, வால், முட்டை, இது எல்லாம் போய் போதும் அந்த முட்டை வழிவிட. யாருக்கு அந்த பிறவி அலாட் பண்ணி இருக்கோ அவன் வந்து பின்னாடி லேட்டாக வந்தாலும் சும்மா போய் ஒரு டபுள் க்ளோஸ் ஆகும். என்ன ஒரு அற்புதமாக இருக்கும். குறிப்பிட்ட அந்த செல்லு மட்டும் லேட்டாக போய் நிதானமாக போய் இது அப்படி தட்டினோன்னா அது திறந்துடும். வால் வெளியில் வரும். உள்ள அந்த பாடி அதிலேயே தலைப்பகுதி இருக்குது, உடம்பு பகுதி இருக்குது, கால் பகுதி எல்லாமே அதில் இருக்குது. இது வளர்கிறதுக்கு தான் சுரோனிதம் முட்டை. இப்போ அந்த தலைப்பகுதி அறியாமல் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் உணர்வு அப்படின்ற அறிவு. அதான் நீங்கள் ஆன்மான் பேர் வைக்காதீங்க. என்ன ஆன்மான் பேர் வச்சா கடவுள் ஏன்டா வேலை வெட்டியில் பேசிருக்கேன் மணி கணக்கில் போய் சொல்கிறதுக்கு வேலை கேட்டால் அவனுக்கு அறிவு இருக்கான்னு அவனே கேட்பாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டாங்க. அறிவு இருக்கான்னு மட்டும் கோபம் வருது. அதனால் கெட்ட வார்த்தையா? அறிவு இருக்கான்னு கேட்டால் அறிவுன்ற வார்த்தை கெட்ட வார்த்தையா? அறிவு இருக்கான்னு கேட்டால் நான் கேட்டுப்போம், கோபம் வந்துடும். ஏன்? அறிவு தான் நீங்கள், அறிவு தான் உங்களுடைய சுயம், அறிவு தான் உங்களுடைய இருப்பு. அது நித்தியமானது. அது தொடர்ந்து பிறவி எடுத்துகிட்டே இருக்கேன். நமக்கு தெரியாது. ஏன் தெரியல? அது அடுத்த நாள் இருக்கோம். நாம் எத்தனை பிறவி எடுத்தோம் நமக்கு தெரியலையே. தெரியாததுனால நம்ம நம்பலை. ஏன் தெரியல? நம்பாமல் இருக்கிறது விட்டுடுங்க. ஏன் தெரிய மாட்டேங்குது? சரி, அதை விடுங்க. இப்போது குழந்தை
இறைவனுடைய அற்புதம். ஏன்னா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அந்த பாடலுக்கு நம்ம அது உள்வாங்கி அது சொல்கிற மாதிரி நடக்கணும் இல்லையா? ஒரு சொட்டு கண்ணீராக விடணும்ல. ராமேஸ்வரம் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஜனங்க கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு வந்து சாமி வீடு கட்டணும் எனக்கு பண்ணணும், அதுக்கு அழுகுறாங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு அழுகுறாங்க. நான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நகை வாங்கணும், குடங்குடமா தண்ணி விடுறாங்க. கடவுளை பார்க்கணும், ஒரு சொட்டாவது விடுறாங்களா? ஒரு சொட்டு விட்டாலும் அவர் சந்தோஷப்படுவார் இல்லையே? எல்லாம் பிஸ்னஸ்க்காக தானே போகிறாங்க. அங்கே போய் உதவாத முடி கொடுத்துட்றான் திருப்பதியில். இது தேவையில்லை. இது அங்கே கொடுத்துட்டு, ஐயா நான் பேங்க்கில் 10 லட்சம் கோயிந்தா அப்ளை பண்ணியிருக்கேன், நீ தான் எப்படியா சாங்ஷன் பண்ணிக்கணும். எதையா உதவாத்து கொடுத்து இல்லை பாரு, இவ்வளோ மூட நம்பிக்கை. சரி அதை விடுங்க. இந்த மூட நம்பிக்கை எப்போ ஒழியுதோ அப்போ தான் வந்து சன்மார்க்கம் வளரதான் போகும். இப்போ இன்னொன்று, இப்போ இதில் வந்து செல்லில் ஸ்க்ரீன்ஷாட் தான் உள்ளே தான் ஆக்சுவலாக போகுது. மேலே இருக்கிறது உள்ளே பதிவாகிறதுக்கு அது டெவலப் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எத்தனையோ கோடி 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 வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் வச்சிருக்காரு செல்லில். அதுக்கு பேர் தான் குரோமோசோம். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்தாங்க. இல்லை எங்கே நம்ம உள்ளொலி பயிற்சி முகாம் நடத்தணும்ல, அங்கே ஒரு அம்மா வந்தது. அவங்க அண்ணன் வந்து டீச்சர். எங்கள் அண்ணன் தான், அந்த அம்மா துறவி ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் தான் இவருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் எதார்த்தமாக வந்துட்டார். வந்து நின்னார். ஏம்மா உங்கள் அண்ணனா? ஆமாம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமாம் மூக்கு பேசுதம்மா. மூக்கு பேசுத, ஒரே மூக்காக இருக்கு. நீங்கள் உங்களுடைய குழந்தையில ஃபஸ்ட்டு வந்து மூக்கு தான் காமிக்கும். உள்ள இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருகுடல் அதில் ஒன்றும் இருக்காது. இந்த மேலே சர்ஃபேஸில் வந்து ஸ்க்ரீன்ஷாட். அது குரோமோசோமுடைய வேலை. உங்களை மாதிரியே இருக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு அந்த பாசம் வரும். அந்த நாயாகட்டும் பூனையாகட்டும் தன்னை மாதிரியே இருக்கே. அப்போ அந்த குழந்தைய அடித்தா தனக்கு தான் நோகும். அது இறைவன் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு பாருங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி, அப்படி இல்லைன்னா 50% மிஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா தாத்தா வருது 25% மிஸ் ஆகும். இப்படி அது போயிட்டே இருக்கும். பெரும்பாலும் அப்பா அம்மா இந்த வேலையை அந்த குரோமோசோம் செய்த எப்படிடா செய்த அது தானாக வருது. தனு தானாய் தானே தானாய் உருயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே. சரி, இப்போ தன்னையறிந்தென்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரனை சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. ஏன் தன்னை அறிய சொல்றாரு? எதுக்கு தன்னை அறிய சொல்றாரு? வேறு வேலை இல்லையா? எவ்வளவோ வேலை இருக்குது. கம்பெனிக்கு போனோம், பசிக்கு இது பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்போது தன்னை அறிஞ்சால் சோறு வருமா? சரி, பசிக்குது, அவன் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ நம்ம எப்போ பாரு நீ சாமி கொண்டு இருந்தால் குடும்பத்தை எப்போ நடத்துறது? சாப்பாடு வருமாடா? கடவுள் வச்சுட்டு இருந்தா சாப்பாடு வராதான், ரைட்டு. பேச்சுக்கே வர்றா. நீ தான் சம்பாதிக்கிற, நீ தான் சாப்பிட்ற. அதை ஏன் ஜீரணம் பண்ணுறது? நீ பண்ணுறியா? நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, மெட்டல்ஸ், கனிமங்கள், விட்டமின்ஸு. விட்டமின்ஸில் ஏ, பி, சி, பிலேயே B12 வரல போகுது. இப்போ கால்சியம் இருக்குது, எல்லாம் இருக்குது, கலந்து தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் குளுக்கோஸாக மாதிரி ரத்தத்தில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இறைவனுடைய செயல், அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய செயல்
எப்படிலாம் நமக்கு இந்த வினாடி எப்படிலாம் நமக்கு நடக்குது, அது பிரிக்குது. கால்சியம் வந்து இதயத்துக்கு கொடுக்கலாமா? எலும்புக்கு வேணும், பல்லுக்கு வேணும். கரெக்டாக அந்த ரத்தம் அங்கே தான் கொண்டு போய் சேர்க்குது இல்லைங்களா? எது எங்கெங்கே வேணுமோ அதை கரெக்டாக அங்கே போய் சேர்க்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? அதை தான் நினைந்து. சரி, இதெல்லாம் ஏன் நினைக்கணும்? வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். இப்போது எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில். வேலை இல்லை. ஒரு இளைஞன் வந்து எம்காம் படிச்சுட்டான், வேலை இல்லை. அவங்க அப்பா விவசாயி, விவசாயத்தில் நல்லா இல்லை, ரொம்ப வறுமை, கடை வாங்கி படை வச்சுட்டாரு. 2 அக்கா தங்கச்சி. இதெல்லாம் நடக்குது தானே, வாழ்க்கையில் நடக்கிறது தானே. இப்போது திடீர்னு அவங்க அம்மா உடம்பு சரியில்லை, பக்கவாதம் வந்து வந்துட்டாங்க. அவங்க தங்கச்சிக்கு அடிபட்டு போச்சு, பைசா இல்லை. இப்படி பல பிரச்சனை. நான் சொல்கிறது கம்மியாக தான் சொல்கிறேன். உலகத்தில் எவ்வளவு தான் துன்பம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பிறக்கும் போதே 2 கை இல்லாமல் பிறக்கிறான், பிறக்கும் போதே கண்ணு இல்லாமல் பிறக்கிறான். ட்ரெயினில் பாருங்கள், 80 வயசு அவங்க வாழ்க்கையே வந்து கண்ணு இல்லாமல் நடத்துகிறாங்க. அப்போது நம்ம என்ன நினைக்க தோணுன்னா, ஏன் இந்த கடவுள் உலகத்தை படைத்தான்? கடவுள் ஏன் உலகத்தை படைத்தான்? உணர்வுன்றது இங்க மட்டும்தான் இருக்கு. அதாவது உடம்பும் உயிரும் சேரும் போதுதான் உணர்வு வருது. புரியுதுமா? உடம்பும் உயிரும் சேர்க்கின்ற பொழுதுதான் உணர்வு வரும். வெறும் ஆத்மாவா நம்ம உயிர் மட்டும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒன்றுமே வேண்டாம். இப்போ கடவுள் துன்பத்தில் இருப்பாரா? அவர் எப்பவுமே இன்பமயமானவர். அப்போது நம்ம மனுஷன் மட்டும் ஏன் துன்பப்படுறோம்? ஒரு ஆடை துடிக்க அடக்கிறாங்க, துடிக்க அடக்கிறாங்க. இல்லை, கோழி பண்ணையில் பாருங்க, அந்த கோழி முன்னெல்லாம் பரவாயில்ல, கோழி பண்ணையில் 3 மாதத்தில் 1 ஸ்கொயர் ஃபீட்டு தான், அதுக்குள்ளே தீனியை போட்டு அதுலேயே இருந்து. இப்போது ஒரு குழந்த நடக்க வந்துச்சுன்னா குழந்தைய அது என்ன பண்ணுற, பிடிக்க முடியுமா பாருங்கள்? பிடிக்க முடியாது, பிடிக்கக்கூடாது. அது ஓடி விளையாடும். கன்று குட்டி பாருங்கள், 3 மாதம் துள்ளி பிடிச்சி ஓடும். அது ஓடுறதுல அதுக்கு ஒரு சந்தோஷம். குழந்தை பாருங்க, 8 மாதத்தில் நீங்கள் நிற்க வைங்க, விழுந்துடும். தலைகாணியெல்லாம் வச்சு இது பண்ணி நிற்க வைப்போம், அப்படியே விழுந்துடும். ஒரு 4-5 முறை செஞ்ச பிறகு அப்புறம் நின்றுச்சோன்னா அம்மாவை பாரு நான் நின்றுட்டேன் பாரு, பார்த்துருக்கீங்களா? அம்மாவை பார்த்து பாரு நான் நின்றுட்டேன் பாரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு அடி எடுத்து கீழே விழுந்துடும். அப்படி 2 நாள் ஆன பிறகு அப்புறம் அதையே விட்டு ஒரு அடி வச்சு பார்க்க அம்மாவை சிரிக்கும், பாரு அடி வச்சுட்டு. அப்புறம் வந்து ஒரு 11 மாதம் ஓட ஆரம்பிச்சு, பிடிக்க முடியாது, தெருல ஓடும். அது ஓடுறதுக்கு சந்தோஷம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு சந்தோஷம். அந்த கன்றுக்குட்டி பாருங்கள், பிடிக்க முடியாது, பாட்டுக்கு ஓடும். நாய்க்குட்டி பாருங்கள் ஓடும், அது வளர்ந்த பிறகு ஓடுற நாய்க்குட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த ஜீவனுக்கு ஒரு சந்தோஷம். கோழி நீ இனப்பெரு வெயிட் வரணுன்றதுக்காக ஒரே இடத்துல போட்டு அது சாப்பாடு போடும்போது நீ என்னதான் பசிக்கு போட்டாலும் அது உடம்பு அசையணும். நீங்கள் வேணாம், நீங்கள் இப்படியே 10 நாள் ஒரே இடத்துல உட்காருன்னா உங்களால் இருக்க முடியுமா? உடம்பு வலிக்குங்க, பயங்கரமாக வலிக்கும். சப்பனம் போட்டு ஒன்றும் இல்லை, நல்ல வசதியோட இந்த இடத்துல வந்து சப்பனம் போட்டு உட்காருங்க. எவ்வளோ நேரம் உட்கார முடியாது, உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் வலிக்க ஆரம்பிச்சோம்னா, நீங்கள் சாப்பிட்ட எனர்ஜி உடல் உறுப்புகளை ஜீரணம் பண்ணது போக மிச்சம் நிற்கும். அந்த மிச்சம் நிற்கிறது உடம்புலாம் தேங்கி நிற்கும். அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். யூட்டிலைஸ் பண்ணலாம், அது வந்து வலியாக மாறும். அதனால தான் வயசானவங்க வந்து வாக்கிங்காவது போகணும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அந்த ஒவ்வொரு உயிருக்கும் இப்போ பறவைக்கு என்னங்க இன்பம்? கோழி ஏன் கூவுது வெடிகாலம்? நம்மளை எழுப்புறதுக்கு ஒளியை பார்த்தா அது சந்தோஷம். ஒளி வரப்போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதுக்கு ஒளியை பார்க்க போகிறோன்னு ஒரு சந்தோஷம் பறவைகளுக்கு. 5 மணிக்கே அது கூவ ஆரம்பிச்சிடும்.
இந்த சந்தோஷத்தில், அந்த வெளிச்சத்தில் இதாகும். நீங்கள் 6 மணிக்கு பாருங்கள், அப்படியே அது கூச்சல் போட்டு அந்த கூச்சல் வேறு மாதிரி அது ஐயோ ஒளி இதாக இருக்கும். அப்புறம் ஆஃப் ஆகிடும், சுத்தமாகும். விடிகாலமே ஒவ்வொரு 4 மணிக்கே போவார். எதுக்கு? அந்த ஒளி பொருள்களை பார்த்தாலே அது சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷத்தை அவர் இறைவன் அனுபவிக்க வச்சிருக்கார். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். சின்ன குழந்தை பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, எதனா இது பண்ண சரி விஷயமே இருக்காது, எதுவுமே விஷயம். அது ஒரு சந்தோஷம். ஒரு பொம்மை கொடுத்தீங்கன்னா வாயில் வச்சு, எதை கொடுத்தாலும் வாயில் வச்சு, அந்தந்த ஸ்டேஜில் அது ஒரு சொன்னத்துக்கு அதுக்கு நமக்கு இருக்காது. அப்போது இப்படி இந்த உயிர்கள்லாம் மாட்டு பண்ண வைக்கிறான். அதை மந்தில் எல்லாம் மேய்க்கிறது இல்லை, ஊசி போட்டு 4 லிட்டர் 5 லிட்டர் பால் 20 லிட்டர் 25 லிட்டர் பால் கறந்து ஒரே இடத்துல கட்டி போகிறோம் சாகிற வரையில். அது எப்படி அந்த உடம்பு எவ்வளோ வலி இருக்கும். அப்போ உணர்வுக்கு, இன்னொரு ஜீவனுக்கு உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதனால தான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற செத்தார்கள் வைக்கப்படும். ஒத்தது நம்ம உயிர் மாதிரி தான் அதுக்கு. நமக்கு எப்படி நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்ற உணர்வு இருக்கோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இந்த நான் இருக்கிறேன்ற உணர்வு தான் இருக்கும். நான் 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 அந்த உணர்வு ஒரே வண்ணமாக தான். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற செத்தார்கள். அதை அறியாதாங்க இன்றைக்கி உள்ளதை அழிவு பாதையில் போயிட்டு. அதனால் இப்போ கேள்வி, இவ்வளோ துன்பம் உலகத்தை படைத்து இவ்வளோ துன்பம் உயிர்கள் ஏன் அனுபவிக்கணும்? சொல்லுங்க. எனக்கு உள்ள அடிக்கடி எழுதுகிற கேள்வி என்னன்னா, உலகத்தில் பார்த்தீங்கன்னா 84 லட்சம் உயிரினங்கள் இருக்க சொல்கிறாங்க. 84 லட்சம் உயிரினங்கள் இருக்க சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க உயிர்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த இவ்வளோ அங்கங்கள் இருக்கு, இவ்வளோ உயிர்கள் இருக்கு. இந்த எல்லா உயிருமே கஷ்டம் படுது. அப்படின் போது எதுக்கு இந்த இறைவன் இந்த உலகத்தை படைச்சு எல்லாமே துன்பதான் படுது? அப்படின் போது இறைவன் ஏன் இந்த உலகத்தை படைக்கணும், இந்த உயிர்களை படைக்கணும், துன்பப்படணும்? இதெல்லாம் இல்லாமலே இருக்கலாமே. அதுதான் உங்ககிட்ட கேட்குற தெரியல. சந்தேக சண்முகம் இந்த நாடகத்தில் நான் ஃபர்ஸ்ட் சந்தேக சண்முகம் அதான் உங்ககிட்ட நீங்க திரும்பி என்கிட்ட கேட்கறீங்களா? அம்மா நீங்க சொல்லுங்க. இறைவன் என்பவர் ஆனந்தமயமானவர். அறிவு என்பது ஆனந்தம். அப்படின்னா அறிவே ஆனந்தம் தான். எப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா, குழந்தை நிக்கதான் அது சந்தோஷத்துல சிரிக்குதுன்னா அதை உணர்ந்த அறிவு தான் அதுக்கு வெளிப்படுத்துது. ஸோ அந்த அறிவுபூர்வமா ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறதுன்றது இந்த பூமியில தான் முடியும். ரைட்டு. அதுக்காக தான் 5 லட்சம் உயிர்ல 5 கோடியில நம்ம ஒருத்தரா வந்திருக்கோம். சூப்பர். ஆனா அதை பின்பற்றாம மறந்துட்டு நம்ம இந்த உடல் எனது செல்ஃபிஷா வாழறோம். எனது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொது நலத்துக்காக வாழும் பொழுது மகிழ்ச்சி இன்பம் கிடைக்குது. சுயநலமா வாழும்போது துன்பம் கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. இப்போ ஏன் நான் பிறக்க போகிறது எனக்கு தெரியாது. நான் பிறக்க போகிறது எனக்கு தெரியுமா? நான் முன்னாடி பிளான் பண்ணேன். நான் பிறக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. இது தற்காலிகமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தரை பார்க்க போகிறோம், ஒரு 80 கிலோமீட்டரு தள்ளி ஒருத்தரை பார்க்க போகிறோம், பிரயாணம் போகிறோம். திடீர்னு பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்டில் அவர் திடீர்னு வந்துட்டார், தற்செயலாக. இப்போ என்னுடைய வருகை தற்செயலாக தான் நடந்தது. நான் இங்கே வரப்போகிறேன், இந்த இடத்துல வாழ போகிறேன், இந்த அவஸ்தைப்பட போகிறேன், எனக்கு நான் எதிர்பார்க்கலையே. ஆக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அனுபவம், என்னுடைய வருகை நான் எதிர்பார்க்காத ஒன்று. அது ஏன்? ஆனா எதிர்பார்க்காததுன்னு சொல்ல முடியாது. இப்ப 5 கோடி பேர் முன்னாடி எதிர்பார்த்துதான் போராடிதான் வெற்றி பெற்று அதுல ஒவ்வொன்றிலையும் நம்ம மீண்டு வரணும். ஏன்னா அந்த உணர்வை இங்க மட்டும்தான் உணர முடியும். அந்த உணர்வு வெறும் உயிர் தனியா இருக்கும்போது உணர்வு வராது. உடம்பின் மூலமாக தான். எதுக்கு பஞ்சபூதங்கள் இருக்குது? அதுக்காக தான் திருமூலரே சொல்வார், உடம்பு என்பது ஆலயம், உள்ள இருக்கிற ஜீவன் தான் சிவலிங்கம், ஜீவனே சிவனாகின்னு சொல்வாரு. அப்படி இருக்குதுன்னா இந்த உடம்ப அதுக்கு ஒரு அடையாளமா தான் கோயில வச்சிருக்காங்க. ஆன்மீகன்றதே அதுதான். நாம தான் ஆன்மீகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை
மறந்துட்டு நம்ம புற உலகையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்ணை மூடி உள்ள பார்க்கும் பொழுதுதான் அந்த 5 புலன்களும் அடங்கினாகதான் உன்னுடைய உயிர் வந்து வரும். சூப்பர். உயிர் தோன்றதே எப்போ தோன்றுது? 5 புலனும் அடக்கத்துல. அது தன்னால அது அடக்கப்படக்கூடாது, தன்னால அடங்கணும். அப்போ நம்ம அந்த ஒளியை நம்ம பார்க்க முடியும். 2 புருவத்துக்கு மத்தியில எங்க இருக்குதுன்னு சொன்னாரோ திருமூலர், அந்த இடத்துல நம்ம ஒளியை வந்து தினம் தினம் நம்ம வந்து சத்திகாரம் பண்ணுகின்ற கண்ணை மூடி உணர்ந்து ஒருமையில நம்ம இருக்கும்போது நம்ம உணர போறோம். அந்த உணர்வை மற்றவங்களும் அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நம்ம செயல்படுத்துகின்ற பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்குது. நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒரு 10% கூட கவர் பண்ணலை. நான் ஐயா தியாகநாயகம் ஒரு 1 டே ஃபுல்லாக எனக்கு கொடுத்துருங்க, 1 டே ஃபுல்லாக கொடுங்க, அப்போ தான் கவர் பண்ண முடியும். இப்போ வந்து 5% கூட கவர் பண்ணலை. இன்னொரு நாளைக்கு அவர் வச்சாருனாக்கா திருவருள் சித்தம் தான் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 hour நம்ம இன்னொரு 1/2 hour கொடுத்துருவோம். அதுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும், கேட்டுக்கணும், தொட்டு ஆர்வம் இருக்கிறப்ப மதிய உணவு பசி ஆட்டத்துக்கு அப்புறம் உட்கார்ந்து எல்லாரும் இருந்து 4 மணி வரலாம் இருந்து நீங்க பேசலாம். ஏன்னா இது 5% முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே திண்டுக்கல் சரவணதா சுவாமியுடைய ஆசீர்வாதம். நம்ம எல்லாம் விசாரம் செய்கிறோம். நம்ம எவ்வளவோ டைமை வேஸ்ட் பண்ணுறோம். எங்கெங்கிருந்தோ வந்திருக்கீங்க. முக்கியமான அன்பர்கள் சாப்பிட்டு போயிருவாங்க. அதனால் 1 டே ஃபுல் டே கேட்டிருந்தோம். நாங்கள் உள்ளொலி தியானம் பயிற்சி நடத்திட்டுருக்கோம். 2 days ப்ரோக்ராம் வைப்போம். அப்புறம் அது கொஞ்சம் காசு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட சொல்லியிருந்தோம். அப்புறம் வற்புறுத்தவர் இல்லை. அப்புறம் ஐயாவை திடீர்னு ஏற்பாடு பண்ணார். அதனால் இப்போ ஒரு 10 minutes தியானம் மட்டும், கொஞ்ச நேரம் தியானம் மட்டும் பண்ணிவிட்டு சாப்பிடும். 7 minutes தியானம். ஐயா இந்த குச்சி கொடுத்துருங்க, தன்னங்குச்சி கொடுப்பாரு. ஐயா முடிச்சிடலாம். 5 minutes தியானம். அதாவது ஐயா உரையாடலுக்கு சந்தேகம் இருப்பவர்கள் மட்டும் மதிய உணவுக்கு பின்பு அமர்ந்து தங்களது சந்தேகத்தை பூர்த்தி செய்யுமாறு மிகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாலை 5 மணி வரையிலும் அவர்கிட்ட நீங்க சந்தேகத்தை கேட்கலாம். அந்த ஏன்னா இப்போ ஒன் டே ஃபுல் ப்ரோக்ராம் முழுமையாக வளர் பெருமான்னு சித்தரியில் இருந்ததை ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போது ஐயா வந்து இது கொடுப்பாங்க, தன்னங்குச்சி. இங்கே நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா? பொட்டு வைக்கிறது எதுன்னா இறைவன் எங்கே இருக்கிறான்னு தொட்டு காமிக்கிறது தான் பொட்டு. இதுக்கு நேர் உள்பாகத்தில் அண்ணாத்துக்கு மேல் தான். அதனால தான் கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்தில் பன்னாக்கி நின்ற பண்ணுன்னா ஓங்காரம். அது நிறைய அர்த்தம் வரும். பன்னாக்கி நின்ற பழம்பொருள் கொண்டு அண்ணாக்கு மேலே அகண்ட ஒளிகாட்டி பெண்ணாக்கி நம்ம பிடிப்பு. அதுக்கு ஒரு தனி அர்த்தம். அது நீண்டு போயிட்டே இருக்கு. இப்போ அந்த புரோமதிக்குள்ள நம்ம வெளியில் பார்க்குறது மொத்தம் 3 ஸ்டெப் தியானம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்டெப்பு எல்லோரும் பண்ணுறோம். தீபத்தை பார்த்து அங்கே ஆண்டவர் இருக்கிறதா அற்புத ஜோதி மகாமந்திரம் சொல்கிறதோ 2-3 பாடல் தரும். செகண்ட் ஸ்டெப்பு அந்த தீபத்தை அப்படியே புரோமதிக்கு உள்ள ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ள அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். தீபத்தை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். 1 inch உள்ள அந்த தீபத்தை மட்டும் எடுங்க. அகல் விளக்கு எதுவும் வேண்டாம். அந்த தீபச் சுடர் மட்டும் புரோமத்திக்கு உள்ள 1 inch உள்ள இருக்கிற மாதிரி. ஆமாம், இந்த வள்ளல் பெருமான் வந்து இந்த தேகத்தில் புரோமத்தியில் ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி கடவுளிடத்து அன்பும் ஜீவர்களிடத்து தயவும் கடவுளிடத்து உண்மை ஆகிய அன்பையும் ஜீவர்களிடத்து உண்மை ஆகிய காரூணியத்தையும் இடைவிடாது வைக்க வேண்டியது. இது செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்போ சொல்கிறாருன்னா மேட்டுக்குப்பத்தில் சுவாமி விளக்க ஏற்றி வைக்கிறார் பாருங்க. அந்த வெளியில் வைக்கிறார் சாமி. இந்த தீபத்தில் ஆண்டவர் விளங்குகின்றபடியால் தீப முன்னிலையில் தெய்வ பாவனை செய்துவார் என்றால் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இல்லை, செகண்ட் ஸ்டெப்பு வந்து முன்னாடியே சொல்லிட்டார். அது பாமரர்களுக்காக அது ஃபஸ்ட் ஸ்டெப்.
இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்போடு முடியறதில்ல. 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு இருக்குது. இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு சாப்பிட்டு சொல்லு. செகண்ட் ஸ்டெப்பு மட்டும் இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல குச்சியில் ஆரம்ப காலத்தில் ஒரு 6 மாத அளவுக்கு தென்னங்குச்சி சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அழுத்தம் குத்திக்கணும்னா குயிக்காக ப்ராக்டிஸ் ஆகும். குயிக்காக இங்கே வந்து மனம் வந்து நிற்கும். சில சமயத்தில் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சத்விசாரம் இல்லாததுனால, சத்விசாரம் அந்த உள்ள இறைவனுடைய உண்மையை உணர அப்புறம் தலைவலி வராது. தலைவலி வந்தாலும் அதனால் ஒன்றும் ஆகாது, எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. தலைவலி ஏற்படாமல் நம்ம மனதை கொண்டு போய் இருக்கணும். அது ஏன் சில பேருக்கு ஏற்படுதுன்றதை அது விசாரம் பண்ணாலே சரியாயிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு 5 முறை தண்ணி வச்சு கொடுத்துட்டு அந்த தீபத்தை உள்ளே வச்சு, அந்த தீபம் தீயனுடைய அம்சமாக நினைக்கக்கூடாது. அந்த தீபம் உள்ள அதுதான் நடராஜன். அந்த உண்மையிலேயே தான் நடராஜன் சொல்கிறோம். அவருக்கு திருமேனி என்னன்னா தனிப்பெரும் கருணை என்ற உணர்வு தான் அவருக்கு திருமேனி. நல்லா ஞாபகம் வச்சு. அது பிரகாசம் வந்து நம்ம கண்ணில் பார்க்குற பிரகாசமாக மனக்கண்ணால் நினைக்கிறோம். இருந்தாலும் அது என்னன்னா இப்போ அங்கே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா எல்லையற்ற தனிப்பெரும் கருணை. அதுதான் அருட்பெருன்றார். அதனுடைய வல்லபத்தை இப்படி அப்படி என்று சொல்ல முடியாது. அதுதான் அங்கே இருக்கிற, அதுதான் கடவுள் உணர்வு. அதை நாம் இப்போ பாவிக்கிறோம். இது கூட பாவனை தான். இது செகண்ட் ஸ்டெப் பாவனை. நல்ல எஃபெக்ட் தரும். பல நோய் நொடிகள் காணாமல் போயிடும். வாழ்க்கையில் எல்லா துறையிலையும் நீங்கள் ஆஃபீஸில் போனாலும் அது உதவி செய்யும். இதை விடிய காலையில் ஒரு 4 மணி நேரம் பண்ணால் போதும். செகண்ட் ஸ்டெப்பு. உடனே தேர்ட் ஸ்டெப்பு சாப்பிட்டு சொல்லு. கிட்னி ஃபெயிலியர் ஆன கண்டிஷனில் கூட சரியாயிடும். நல்ல மருந்து இம்மருந்து சுகம் நல்கும் ஞான மருந்து அப்படின்னு இதுலேயே நாமாவளியிலே அம்பலத்தரசே அருமருந்து எனது ஆரம்பிக்கிறார். தியானம் வந்து ஒரு அருமருந்து. தியானத்தினால மரணத்தை வெல்லலாம். தியானமயமானால் பொசிப்பு மாறும். பொசிப்புன்னா தலைவலியிலிருந்து மரணம் வரையில் பொசிப்புன்ற வார்த்தை தான் பொருத்தம். தியானமயமானால் பொசிப்பு மாறும். பொசிப்புன்னா நம்மளை சுட்டு பொசிக்கிறது. நம்ம சுட்டு பொசிக்கிறது தான் சொல்லுவாங்க. மரணமும் அதில் அடங்கும். சாதாரண தலைவலியும் அடங்கும். கிட்னி ஃபெயிலியரும் அடங்கும். தற்கொலை பண்ணுற உணர்வு இருக்குது, அடங்கும். எல்லாமே அடங்கும். தியானமயமானால் பொசிப்பாங்க. இங்கே வச்சுக்கிட்டு ஞானமே வடிவமாக அங்கே எல்லையற்ற கருணை உணர்வோடு அங்கே ஆண்டவர் தீபச்சுடரா. அந்த கருணை உணர்வு தான் அவருக்கு திருமேனி என்கின்ற பிரகாசம். ஒரு 7 நிமிடம் வந்து நாம் சாப்பிடணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அதை நினைக்கும்போது தயவு. நீங்கள் ஃபஸ்ட்டு டைமு அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் அற்பெருஞ்சோதி. 2வது வரல் பெருமான் சொல்வது என்னை ஏறாமல் செய்து விட்டது யாதனில் தயவு. தயவு 3 எழுத்து ஷார்ட்டாக இருக்கணும். மந்திரம் நீளமாக இருக்கக்கூடாது. தியானம் பண்ணும்போது நம்ம உடலை மறக்கணும், உட உணர்வை கடக்கணும், எல்லாத்தையும் கடக்கணும். நீளம் இருந்துச்சுன்னா அது டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ஷார்ட்டாக இருக்கணும். நீளமான மந்திரம் இருக்கக்கூடாது. அதனால் வரல் பெருமான் சொன்னது என்னை ஏறாறு நிமிஷம் ஏற்று விட்டது யாதனில் தயவு. தயவுன்னு சொல்லலாம். ஓம் சிவாய நமன்னு சொல்லலாம். ஓம் நமச்சிவாய சொல்லலாம். ஷார்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ ஓம் சிவாய நம பெருமானார் சொல்லியிருக்கார். சொல்லணும். தவறு ஒன்று. அதனால் நம்ம சமயத்தில் போய் அர்த்தம் புரிஞ்சிங்கன்னா தெரிஞ்சிடும். சிவாய நமன்னு சொல்லுங்கள்.